ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே நல்லா ஸ்பாஞ்சாக வீட்டிலேயே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்ய இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். வெயினிங் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு பவுல் வச்சு டேர் கொடுங்க. இப்போ 0 வந்துடும். ஃபஸ்ட்டு மைதா எடுத்துக்கலாம். மைதா பார்த்திங்கன்னா 85 கிராம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வெயினிங் ஸ்கேல் இல்லைன்னா பவுலில் கூட மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸ். இப்போ மறுபடியும் டேர் கொடுத்துட்டு இந்த மைதாலேயே வந்து பேக்கிங் பவுடர் ஒரு 5 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மைதா பேக்கிங் பவுடர் எடுத்தாச்சு. இப்போ இது வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக சுகர் எடுத்துக்கலாம். சுகர் வந்து 95 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெயினிங் மிஷின் இல்லாமல் பவுலில் மெஷர்மெண்ட் பண்ணால் 1 கப் மைதாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. 95 கிராம்ஸ். நம்ம வீட்டை யூஸ் பண்ணுற சர்க்கரை தான். இதில் மிக்சியில் போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். $95 கிராம்ஸ் எடுத்துட்டேன். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க மைதாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா சலிச்சுக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா சலிச்சிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முட்டை வந்து 2, வெண்ணிலா எசன்ஸ் வந்து 5 ml எடுத்திருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் வந்து 20 ml எடுத்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த பேனில் வந்து கேக் செய்கிறோமோ அதில் வந்து பட்டர் இல்லைனா நெய் இல்லைனா டால்டா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் உள்ளே வச்சுக்கோங்க. ஆயில் பட்டர் எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் பட்டர் பேப்பர் வைக்கணும். பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஆயில் சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் வந்து பாட்டம் வச்சுக்கோங்க. $150 வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து 150. ஃபங்க்ஷன் வந்து பாட்டம் மோடு வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ. குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் வந்து குக்கர் கடியில் எப்பவும் போல் மணல் இல்லைன்னா உப்பு சேர்த்து 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. எலக்ட்ரிக் பிளெண்டர் எடுத்துக்கோங்க. இப்போது முட்டையை நல்லா பீட் பண்ணிடலாம். ரெண்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிட்டேன். லைட் எல்லோ கலரில் மாறிடும். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போது கையில் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள். சர்க்கரை எதுவும் கட்டி கட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் வந்து அடியில் ஃபுல்லாக சர்க்கரை போய் கட்டி ஆகிடும், மேலே வந்து வேகாமல் போயிடும். சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும்.
இப்போ அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஆயில், இப்போ இதெல்லாம் சேர்த்து இன்னொரு தடவை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க மைதா சேர்த்துக்கலாம். மைதா நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்தோடனே ஃபுல்லாக போடக்கூடாது, 2 ஸ்பூனாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா போட்டு நம்ம பீட் பண்ணக்கூடாது, மெதுவாக இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணுங்கள். மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இது பேனில் சேர்த்துக்கலாம். வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்ய பேஸ் ரெடி ஆகிடுச்சு. சேர்த்துன பிறகு கண்டிப்பாக இப்படி வச்சு டேப் பண்ணக்கூடாது. இப்போ இது அவனில் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வச்சுட்டு 25 மினிட்ஸ் வச்சுக்கலாம். டைமிங் டெம்பரேச்சர் 150. ஃபங்க்ஷன் மோடு பாட்டம் மோடு வச்சுக்கோங்க. குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் மணல் ஹீட்டான பிறகு அடியில் ஒரு பிளேட் வச்சு இதை உள்ளே வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 45 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும். அதே போல் குக்கரில் விசிலோ பெல்ட்டோ ஆட் பண்ணக்கூடாது. இருபது நிமிஷம் ஆயிருக்கு. நான் 25 நிமிஷம் வச்சேன். இப்போ கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. வெனிலா ஃப்ளேவர் வெளியில் வருது. அதனால் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டிக் ஒன்று வச்சுக்கோங்க. சென்டரில் குத்தி பாருங்கள். கேக் ரெடி ஆகிடுச்சு. மேலே எங்கேயும் ஒட்டலை. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கில் மாவாக ஒட்டி வந்தால் உள்ளே வேகலைன்னு அர்த்தம். எப்போவுமே செக் பண்ணும் போது சென்டரில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக வெந்திருக்கா என்னன்னு தெரியும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸ்டிக் வச்சு பார்க்கலன்னா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி பாருங்கள். அழுத்தின உடனே மேலே ஏறிடுச்சுன்னா நல்லா உள்ளே வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி மேலே ஏறி வந்துடும். இப்படியே உள்ளே அமைங்கிருச்சுன்னா உள்ளே வேகலைன்னு அர்த்தம். இப்போ கேக்கை வெளியே எடுத்துடலாம். கமத்தி போட்டால் அழகாக வெளில வந்துடும். மெதுவாக பட்டர் பேப்பரை வெளியில் எடுத்துருங்க. இப்போ சூப்பரான நல்ல டேஸ்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 1/2 kg வரும்.
மெஷர்மெண்ட் எடுத்தது 1/2 kgக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கடையில் நம்ம எப்படி ஸ்பாஞ்ச் இருக்கோ அதே போல் தான் இருக்கும். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.